வணக்கம் நண்பர்களே. ஊழ்ங்கிற அதிகாரத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது குறளுக்கு வந்திருக்கோம். 2வது குறள் என்ன சொல்லுதுன்னா, "பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை." பேதை படுக்கும் இழவு ஊழ். இழவு ஊழ்னா வந்து நன்மை இல்லாத ஊழ். அறிவகற்றும் ஆகல் ஊழ் உற்றக்கடை. இந்த ஆகல் ஊழும் இழவு ஊழும் உற்றக்கடை. ஒரு மனிதன் அவன் எப்படி செயல்படுறான்னு பாருங்க. ஒருத்தனை இந்த இழவு ஊழ் அவனை பேதைப்படுக்குது, அவனை முட்டாளாக்குது. அதே நேரத்துல ஆகல் ஊழ் உள்ளவன் அவனுக்கு அறிவை அகற்றுது. அவனுக்கு அறிவு வேலை செய்யறது. நீங்க எத்தனையோ பேர் நீங்க இருப்பீங்க, எத்தனையோ அண்ணன் தம்பிகளா இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, ஒருவன் முன்னேறது ஒருவன் பின்னேறது, ஏன் எப்படி எல்லாம் உலகத்துல நடக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா காரணங்கள் எல்லாமே. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம நம்முடைய முன்னேற்றத்தை கருதி கொண்டு போக முடியும். இது எல்லாருமே ஒவ்வொருவரும் அத தெரிஞ்சு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லணும். இல்ல, நீ படிப்புல அந்த கவனத்துல நீ இருக்கணும். நீ உன்னுடைய தந்தையுடைய புத்தி வழியில நீ இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்க. அவன் உன் தந்தை இப்படித்தான் அவனுடைய சின்ன வயதுல இப்படித்தான் செய்யறான். படிக்காம அவன் பாட்டுக்கு விட்டுட்டான். அதே புத்தி உனக்கு இருக்கு அவனுடைய மகன் இருக்கிறதுனால. அதனால நீ அத நீ அந்த ஊழை நீ உட்பக்கம் காணணும். அத நீ காண முடியும். அது உனக்கு அந்த இன்பார்ன் கேரக்டர் இருக்கு. அத நீ மீறி மேல வரணும். அந்த சிந்தனையை விட்டு நீ வெளியே வரணும். அப்படி எல்லாமே நாம என்னுடைய பேரனுக்கே நான் அந்த மாதிரிகளை தான் சொல்றேன். உன்னுடைய தந்தை சிறு வயதில் அப்படி இல்லை, நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ இந்த மாதிரி இதுகள்ல அந்த சிரத்தையோட கவனத்தோட அந்த வீட்டுல அந்த படிக்கிறது எல்லாத்தையுமே நீ செய்யணும். உன்னுடைய தந்தை அப்படிலாம் செய்யாதனால படிக்கிறதுக்கு முடியாம போயிட்டான். அப்போ அந்த குணம் மகனை பாதி. அவன் அது பிரகாரமே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் அப்படியே அவன் இயல்புல அவனுக்கு அது வருது. அதுதான் இந்த இளம் ஊழ். இளம் ஊழ் பேதைப்படுக்கும். நம்மள பேதைப்பட்டா புத்தி இல்லாம நம்ம காரியங்கள் சரி படிச்சுக்கிறது, அது அங்க படிச்ச இங்க படிச்ச, அதை அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவழிச்சு நீ அதை எழுதிப்பாரு, அதை எழுத்துக்களை சரியான பண்ணினா அதெல்லாம் நான் எழுதிட்டு அதெல்லாம் பண்ணிடுவேன், பள்ளிக்கூடத்துல இப்படி சொல்லி விட்டா அப்படின்னு சொல்லி இப்படி. ஆனால் அதை அதை சொல் பிரகாரம் கேட்டு செய்யக்கூடிய பிள்ளைகள் அவங்க மேல வரும். இந்த டேஸ்ட் படிப்புல கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்துடும். ஆமா, தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த கவனம் திரும்பும் பொழுது அவன் அவனுடைய ஊழ் அந்த எதிர் திசையில வேலை பார்க்கறத நிப்பாட்டிட்டு இந்த நல்ல திசைக்கு அது வருது. சும்மா ஊழல்னா வேற என்ன, வேற எதுவும் இல்லை. அந்த ஆனா மனித மனம் இப்படி செயல்படுறது ரொம்ப கஷ்டம். இன்னும்
அப்படிலாம் மக்கள் எல்லாம் இருந்ததா எல்லா இடங்கள்லையும் ஏற்றத்தாழ்வுகள், பொறாமைகள், போட்டி பொறாமைகள். இவன் என்ன ஒண்ணு நினைக்கிறான் அப்படின்னா, அவன் முன்னேற்றத்துக்கு காரணம் வேற ஏதோ ஒண்ணு அவன் நினைக்கான். நான் முன்னேறாம எங்க அண்ணனை விட நான் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் எங்க அண்ணன் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் நினைக்கான். ஆனா அது இல்ல. அவன் இந்த 2வது உள்ளவனோட அவன் மூத்தவன் அவன் படிக்கான். அவன் கொஞ்சம் பயம் உள்ள படிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போறான். அதுல சம்பாத்தியம் பண்றான். அதனால அவன் நல்லா இருக்கான். இவன் வேற எதனாலையும் நல்லா இருக்கான். அதனால வந்துகிட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லி அதனால நாம ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கிறோம். இதுகள் எல்லாம் அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு சில அனுகூலமான காரியங்களும் அவனுக்கு நடக்கு அண்ணனுக்கு. அப்படி நடக்கும் பொழுது அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகியிருந்தான். அது இதையெல்லாம் யாருனால உருவாகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. எப்படியோ நடந்தது. இவ்வளவு முன்னேற்றம் வந்துச்சு. இதுல மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தா மிகப்பெரிய முன்னேற்றம். நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றம். அப்படி வரும். பாருங்க எத்தனையோ பேரு திமுகவுல எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா ஒரு கலைஞர் கருணாநிதியினுடைய அவருடைய நுட்பம், கவனம், அவர் அவருடைய துடிப்பு, இதுகள் எல்லாமே அவர் இந்த நம்ம வகுப்புகள் பள்ளிக்கூட பாடங்கள் படிக்க அதுல போறதுல இது கொஞ்சம் குறைவுகள் இருந்தாலும் அந்த படிப்பு துறையிலேயே இருந்ததுனால அது மேல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் துணை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அந்த அதுல வருது. அவங்க இப்படிலாம் பார்க்கும் பொழுது இது எல்லா மனிதர்களுக்கும் வரும். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் அந்த முன்னேற்றத்தினுடைய பாதையில போகும்போது அவன் அந்த அவனுடைய அசைவின்மை, அதுக்கப்புறம் அவனுக்கு பேதை படுக்கும் இளவூர், அறிவகற்றும் ஆகலூர். அப்போ இப்படிங்கும் போது ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளவு சிறு வயதுல இருந்து அவங்கள அறிவு எப்படி தூண்டுது, அங்க இதுகள் எல்லாம் இந்த ஊழலுடைய பயன்களாக வந்து அவங்க அது நம்மளை பேரைப்படுத்துது. இன்னொன்னு அறிவகற்றம். சரி நண்பர்களே, அடுக்கால என்ன சொல்றாரு அதுவரை நன்றி விடைபெறுகிறேன்.